அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறலை ஒருவருடைய மனவேதனையும் மனக்குமுறலையும் பார்த்து அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுறது அது வந்து ஒரு கொடூரமான எண்ணம் புத்தின்னு நினைக்கிறேன். அழுகுது இருக்கானா அழுகுறதை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி அதை வந்து தான் சொல்கிறப்ப அதை வந்து நீங்கள் காமெடியாக அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக கொண்டு வரதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு அதெல்லாம் வனிதா பண்ணியிருக்கவே தேவையில்லை. மணிமேகலின் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ஒரு கும்பல் அங்கே நிற்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்கு ட்வீட் போடுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் அவங்க எல்லாரும் நீங்கள் எப்படி காரணம் பண்ணுவீங்க? நான் நினைக்கிறேன் அவங்க விஜய் டிவியில் உள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு கேம் போடுறாங்களோன்னு தெரியல. இப்படி மணிமேகலுக்கு கார்னர் பண்ணிட்டு விஜய் டிவியில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாங்களான்னு தெரியல. வீடியோ இன்றைக்கி யாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்க, சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்லை. எங்கள் அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாமல், அதனால சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத நல்லா இல்லை. இப்போ இதில் புதுசாக வந்து மாக்கப் ஆனந்த், டிஜே பிளாக் அவங்களாம் வந்து இணைஞ்சிருக்காங்களே சார், இந்த செருப்பை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி. இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அதை கதை சொல்லியிருக்காங்க, வீடியோ போட்டாங்க, அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வீடியோ போட்டு எல்லாரையும் சொம்புகளுக்கு என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி போனோடனே அவங்க ட்ரிகர் ஆகி இப்போ அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒருபடி நாகரீகம் இல்லாமல் போகிறாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்காங்க. இது என்னென்னா வந்து ஒரு நிறுவனத்துக்கும் ரெண்டு நபர்களுக்கு நடந்த பிரச்சனை. இது வந்து இப்போ ரெண்டு மணிமேகலுக்கு விஜய் டிவிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கார்னர் செய்யப்படுறாங்க சார் மணிமேகலை இந்த இஷ்யூவில். கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல, கார்னர் பண்ணாமல் எப்படி விடுவாங்க? இப்போ இவ்வளோ நாள் வந்து யாரும் பேசாமல் இப்போ எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி கார்னர் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒரு பின்னாடி அரசியல் இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ டேமேஜ் பண்ண பிறகு விடுவாங்களா? அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு சார். பிரியங்கா வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. பிரியங்கா அமைதியாக இருக்காங்கன்னா நம்ம வீடெல்லாம் பார்த்துருப்பேன். பிரியங்கா இப்போ லண்டனில் டூரில் இருக்கிறாங்க. அது டூர் முடிச்சுட்டு வந்த பிறகு இதை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா, இல்லை இல்லாட்டி ஆற போட்டு அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது ஆடுற மாதிரி தெரியலையே. மேலும் மேலும் நாளுக்கு நாள் அது பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ ரொம்பவே பெருசாக போகுது. மணிமேகலை திரும்பி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் சொம்புகளுக்குலாம் என்னடா மரியாதைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு விஜய் டிவியில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த செருப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி உங்கள் பார்வை எப்படி? இல்லை, மணிமேகலை தரப்பில் நின்றது வந்து ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணு அப்படிங்கிற மாதிரி, தமிழ் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ரெண்டாவது அங்கே பிரியங்காவுக்கு சில பேருக்கு பெர்சனலாக பிடிக்காது. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மணிமேகலைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதோடு அது இந்த பிரச்சனையை புதுசாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேலையை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன் போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி மெசேஜ் போடலாம். அந்த மாதிரி தான் குரேஷி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து வன்மத்துக்கு ஆரம்பித்தோடனே அவர் டெலிட் பண்ணிட்டு ஒரு வீடியோவும் போட்டு என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டாப்புல. எப்போயுமே ஒரு நிறுவனம், அது மீடியாவாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருக்கட்டும், வெளியில் போன ஸ்டாஃப்கிட்ட பேசக்கூடாது, கான்டாக்ட் வச்சுக்கிறக்கூடாதுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. அது மீடியாவில் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற இப்போ ஆல்ரெடி அவங்க கரண்ட் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மணிமேகலை மேலே நியாயமாக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ண முடியாது ஓப்பனாக. ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட்டு அது ரியாலிட்டி வந்து மணிமேகலைக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தாங்களும் கூட 2 பேர் வேணுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை பூசி மொழிகி முடிச்சிட்டாங்க. அதோடு அதை விட்டுட்டு இந்த செம்பு வீடியோ போடுறது, பஞ்ச் ஸ்டைலாக பேசுகிறது வந்து கொஞ்சம் மணிமேகலை தான் இருக்கிற சப்போர்ட்டை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அடுத்தடுத்து மூவ்மெண்ட் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோம், பிடிக்கல, வந்துட்டோம், ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அதோட அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதை வளர விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு சார். பிரியங்கா வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? பிரியங்கா அமைதியாக இருக்காங்கன்னா நம்ம வீடெல்லாம் பார்த்துருப்பேன். பிரியங்கா இப்போ லண்டனில் டூரில் இருக்கிறாங்க. அது டூர் முடிச்சுட்டு வந்த பிறகு இதை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா, இல்லாட்டி ஆற போட்டு அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது ஆடுற மாதிரி தெரியலையே. மேலும் மேலும் நாளுக்கு நாள் அது பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம சரத் தீனா அவர் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தாப்புல ஒரு ப்ரெஸ் மீட்டில். இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை கிடையாது, இதை வீடியோவாக பண்ணி அவங்க நிறையா சம்பாதிச்சிட்டாங்க, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, அதெல்லாம் பேசியிருக்க தேவையில்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் கூட ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, அவங்க வெளியில் போய் அவங்க மனக்குமுறல் சொன்னாங்க, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இதை வந்து பெருசாகிட்டே இருக்கிறாங்க. இல்லை சார், இப்போ அவர் சொல்லும் போது என்ன சொன்னார், 2 பேருக்கு பிரச்சனை,
இது ஒருத்தவங்க வந்து டைட்டில் வினராக ஜெயிச்சு அவங்க ஒரு மணி எடுத்துட்டாங்க. இப்போ இவங்க வீடியோ போட்டு இதுலேருந்து ஒரு மணி எடுத்தாங்க. இதில் நமக்கு என்ன இது இருக்கு? பார்க்குறோம்ல, நாட்டுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு வியூஸ் வருதுல்ல, வியூ வர நம்ம தானே. அதுதான் நம்மளுடைய அதில் பார்ட்டிசிபேட் வந்து நம்ம வந்து அதில் வியூவர்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சொன்ன போனாப்புல இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்கு, வெளியே வந்துட்டாங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை வீடியோ போட்டாங்க, அதோட முடிஞ்சிருக்கணும். திருப்பி செம்பு வீடியோ போடுறது, நான் வந்து எக்ஸ்பீரியாக இருக்கேனடா, நான் வந்து மில்க் மேடா, செல்ஃப் மேடரா அப்படின்னு பஞ்ச் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு கடந்து போயிடணும். இதை வச்சு செம்பை உருட்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு தான் அடுத்தடுத்து போக முடியும். இப்போ அடுத்து என்னென்னா, இது என்ன ஆகுனா, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு நிறுவனங்கள் மணிமேகலையை கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. நாளைக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி போய் இது மீடியாவில் நடக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும், மீடியா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு போனால் அடுத்த நிறுவனங்கள் வந்து அங்கே கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இது மணிமேகலையோடைய அடுத்தடுத்த க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இப்போ மணிமேகலை வந்து வீடியோ போட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து பிரியங்கா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்கான பிரச்சனையாக போயிருக்கலாம். இப்போ குரேஷி ஒரு வீடியோ போடுறாரு, சுனிதா ஒரு வீடியோ போடுறாங்க, விஜய் டிவியில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மணிமேகலை எதிர்த்து தான் நிறைய இல்லை, எதிர்த்து போல சரத் பேசினது வந்து எதிர்த்து போட்டுற மாதிரி இருந்தது. குரேஷி வந்து விஷ் பண்ணேன், பட் நான் வந்து எனக்கு மணி அக்காவும் ஒன்று தான், பிரியங்கா அக்காவும் ஒன்று தான், நடுவில் இருக்காப்புல 2 பக்கம் போட்டு அடிக்கிறானுங்க. அப்படிங்கும் போது அது நம்ம அப்படி அவங்க சப்போர்ட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கிறாங்க, சில பேர் அங்கே நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கிறாங்க, அப்படி தான். சரி, அதோடு முடிச்சிருக்கணும் அந்த பிரச்சனையை. இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை விட்டுருங்க, அந்த செலிப்ரிட்டியை விட்டுட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து எவ்வளோ ஆதரவு நீ மணிமேகலைக்கு ட்விட்டரில் ஹேஷ்டேக் டென்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய பெரிய ஆதரவு மணிமேகலைக்கு வந்துருச்சு. அதோடு அந்த மேட்டருக்கு புஷ்டாப் வச்சுருக்கணும். வச்சுட்டு இவங்க கடந்து அடுத்தடுத்த வேலைக்கு போயிடணும். இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போனால் அவங்களுக்கு தான் வந்து ஒரு இதை நானே மணிமேகலை சப்போர்ட்டாக நிறையா பேசியிருக்கேன். இருந்தாலும் கூட இப்போ நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அவங்க வந்து பெருசாக்குறாங்களோன்னு தான் தோணுது. இப்போ இதில் புதுசாக வந்து மாக்கப் ஆனந்த், டிஜே பிளாக் அவங்களாம் வந்து இணைஞ்சிருக்காங்களே சார், இந்த செருப்பை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி. இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அது. இப்போ இவங்க வளர்க்குறது அவங்களும் திருப்பி வளர்க்குறாங்க. சொம்புன்னு சொன்ன பிறகு அவங்க ட்ரிக்கர் ஆகிட்டாங்க. இப்போ சொம்பை காமிச்சு சொம்புகளுக்கு என்னடா மரியாதைன்னு தூக்கி போட்டு அது ஒரு வீடியோ போட்டது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிவெஞ்ச் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா வந்து ஒரு நிறுவனத்துக்கும் ரெண்டு நபர்களுக்கு நடந்த பிரச்சனை இது. இது வந்து இப்போ மணிமேகலுக்கு விஜய் டிவிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து தப்பான விஷயம். மணிமேகலைக்கு தான் அடுத்தடுத்து க்ரோத் இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சேனலில் வேலை பார்க்குறாங்க, அந்த சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த சேனல் ரெசியூம் கொடுத்தாருன்னு வச்சுங்க, எந்தெந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்லை ஐடி கம்பெனியாக இருந்தாலுமே அந்த கம்பெனிக்கு லெட்டர் போடுவாங்க, மெயில் போடுவாங்க, போட்டு யார் என்ன ஏது இந்த பையனோட ஹேபிட் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க சைலண்ட்டாக மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா மணிமேகலைக்கு க்ரோத் ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மணிமேகலை வச்சு ஏதாவது ஈவெண்ட் பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னா அவங்க கேரியருக்கே அது பெரிய இது. ஆனால் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணதில் தப்பு கிடையாது, அவங்க ஆதங்கத்தை சொன்னதில் தப்பு கிடையாது. அதோட புஷ்டாப் வச்சுருக்கணுன்ற. இல்லை சார், அப்போ அவங்களுக்கு யார் எதிராக பண்ணாங்களோ அவங்கள தான் சொம்முன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ அது எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம குரேஷின் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா அவரே போட்டு அதை பண்ணிட்டார். ஸோ நம்ம அவர் சொல்லலாம். ஆனால் இப்போ மாக்கப் ஆனந்தெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே சார், யாருமே குறிப்பிட்டு வந்து சொல்லவே இல்லை. அவர் வந்து இந்த ஸ்டோரி போடுறதுலாம் இல்லை தப்பு, அநாகரிகமான செயல். அதுக்கு ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய வேலை தான். இப்போ மேலும் மேலும் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு நான் நினைக்கிறேன் இவங்க இந்த சொம்பு வீடியோ போட்ட பிறகு தான் அவங்களுக்கு ட்ரிக்கர் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் யாரும் பேசலையே. அது வரைக்கும் பிரியங்காவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருக்கு, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க, வீடியோ போட்டாங்க, அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்துச்சு, அதோடு நின்று போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வீடியோ போட்டு எல்லாரையும் சொம்புகளுக்கு என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி போனோடனே அவங்க ட்ரிக்கர் ஆகி இப்போ அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒருபடி நாகரீகம் இல்லாமல் போகிறாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா ஆரோக்கியமான விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கார்னர் செய்யப்படுறாங்க சார் மணிமேகலை இந்த இஷ்யூவில். கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல, கார்னர் பண்ணாமல் எப்படி விடுவாங்க? இப்போ இவ்வளோ நாள் வந்து யாரும் பேசாமல் இருந்தாங்க, இப்போ எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி கார்னர் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒரு பின்னாடி அரசியல் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ டேமேஜ் பண்ண பிறகு விடுவாங்களா? அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்கு என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, அமைதியாக சில விஷயங்கள் மணிமேகலை செய்யணும். இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுடைய கேரியருக்கு தான் பாதிப்பு. இப்போ விஜய் டிவிலேயே போட்டுருந்தாங்க சார், அடுத்த ஆங்கர் யாருன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துறீங்களா சார்? இல்லை, விஜய் டிவிக்கு நான் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விஜய் டிவி வந்து ஒரு சேட்டலைட் சேனலு, ஆனால் ஒரு ப்ரைவேட் ஹவுஸை கொடுத்துட்டு பண்ணுறாங்க எல்லா நிகழ்ச்சி. விஜய் டிவியில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே தனியார்
நிறுவனங்கள் தான் தயாரித்து கொடுக்கும். ப்ரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நீயா நானாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி குக்கு வித் கோமாளியாக இருக்கட்டும், சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், எல்லாமே ப்ரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிறுவனம் எடுக்கிற டெசிஷன் தான். ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப வருதுன்னா, என்ன வெளியில் எந்த கம்பெனியில் நீங்கள் கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இந்த பிரியங்கா மட்டும் உள்ளே இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெளியில் விஜய் டிவிக்காக ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமில் பிரியங்கா இருக்கிறாங்க. அப்போ அக்ரிமெண்ட் போடுறப்பே இவங்க ரெஃபர் பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் இருக்குல்ல. இப்போ இந்த குறிப்பிட்ட ஆட்கள் தானே விஜய் டிவியில் இருக்காங்க. விஜய் டிவியில் புதுசாக யாரும் போக முடியலையே. விஜய் டிவி ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஆட்கள் இந்த ஆட்கள் மட்டும் தான் வராங்க. இப்போ விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாருன்னா புது புது கம்பெனி தான் ப்ரோக்ராம் பண்ணுது. அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்களோன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை இவங்க தான் பயன்படுத்தணும், இவங்க தான் விஜய் டிவி ஃபேஸாக இருக்காங்க, இவங்கள தான் நீங்கள் ஆங்கராக யூஸ் பண்ணணும்னு அவங்க கம்பல் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ புது ஆங்கர் வர போகிறாங்க அப்படின்னு ஃப்ளைட்டில் தான் காமிச்சு ஒரு ப்ரோமோன்னு போட்டாங்க. அது பல சர்ச்சைகள், ஜாக்லின் அப்படி இப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. அது யாருன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி சகிலா குறித்துமே பேசியிருப்பாங்களே சார். என் சொந்த மம்மி கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை கலாச்சிருப்பாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது சகிலா வந்து இப்போ கொஞ்சம் எல்லாத்துட்டையும் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது வந்து சிலருக்கு பிடிக்காது. அது எல்லார்ட்டையும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, வாடா போடான்னு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு பிடிக்காது. அது மணிமேகலைக்கும் அந்த விஷயம் பிடிக்காமல் இருந்திருக்கு. மணிமேகலைக்கு ஒட்டுமொத்தமாக விஜய் டிவியே பிடிக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக மொத்தது காலி ஒன்று உண்டாக வேணேன், நான் இல்லாத இடத்துல எவனும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒட்டமாக வந்துட்டாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஷக்கீலா பேசுனதில் அட்வைஸ் வந்து ஒரு பொது இடங்களில் வைக்கிறப்போ கொஞ்சம் நாகரீகம் பண்ணும் இல்லையா, அதை அவங்க கொஞ்சம் பர்சனலாக டீப்பாக போயிட்டாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நேற்று வந்து வனிதா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கலாய்ச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க சார் மணிமேகலையை. என்னுடைய போர்ஷன் வந்து எதுவுமே வந்து ட்ரெய்லரில் வரல, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போகுது. இவங்களும் ஏன் மணிமேகலையை வந்து டார்கெட் பண்ணணும், கார்னர் செய்யப்படணும்? இல்லை, மணிமேகலைக்கும் அவங்களுக்கு பர்சனலாக ஏதாவது இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ ஆங்கராக இருக்காங்க, ரெண்டு பேருமே டிவி செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க. ஏதாவது ஷோ பண்ணுறதுல இதில் ரெண்டு பேருக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு இதாக இருக்கலாம். அந்த ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்களா, இல்லை இவங்க எதுவும் வன்மத்தை கேட்குறாங்களான்னு தெரியல. சொல்ல மாதிரி தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். மணித்தானாலே ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. அப்படிங்கும்போது கூடுதலாக எதுக்கு அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் வந்து வனிதா பச்சனை பேச்சுக்கு வந்து கம்மியாக இருந்தது சார். இதான் டைம், நாமளும் உள்ளே இறங்கி ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசுகிறேன். இருக்கலாம், அவங்களுடைய ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் தேவையில்லாத பேச்சு தான். அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பாவம் அங்கேருந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறலை ஒருவருடைய மனவேதனையும் மனக்குமுறலையும் பார்த்து அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுறது, அது வந்து ஒரு கொடூரமான எண்ணம் புத்தின்னு நினைக்கிறேன். அழுகுது இருக்கானா, அழுகுறதை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணுக்கு அங்கே ஒரு இது நடந்திருக்கு. அதை வந்து தான் சொல்கிறப்ப அதை வந்து நீங்கள் காமெடியாக, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக கொண்டு வரதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பார்க்குறேன். அதெல்லாம் வனிதா பண்ணியிருக்கவே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த விஷயம் வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு சார். அதனால தான் இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய விவாதங்கள் நடக்குது, நேர்காணல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பேச இருக்கும்போது அவங்களெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு வனிதா பேசியிருக்காங்க சார். இல்லை, வனிதா வந்து எப்போயுமே இந்த சர்ச்சையாக பேசி அவங்க ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கருத்து சொல்கிற எல்லாத்தையும் அடிக்க முடியுமா? அடிச்சிருவாங்களா? அடிச்சுட்டு எங்கே போயிடுவாங்க? அதெல்லாம் வந்து தவறான விஷயம். அந்த வனிதாவை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஒரு இதாக நினச்சிடுவாங்க, ஒரு டான் மாதிரி நினச்சிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் போல்டாக பேசுகிறோம். போல்டாக பேசுகிறது வேறு, அதில் நாகரிகத்தோடு பேசுகிறது வேறு. அவங்க நான் போல்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு சில நேரங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுறாங்க. அப்போ கருத்து சொல்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் தப்பானாளா? மணிமேகலின் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ஒரு கும்பல் அங்கே நிற்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ட்வீட் போடுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் அவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி கார்னர் பண்ணுவீங்க? நான் நினைக்கிறேன் அவங்க விஜய் டிவிக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு கேம் போடுறாங்களோன்னு தெரியல. இப்படி மணிமேகலை கார்னர் பண்ணிட்டு விஜய் டிவியில் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாங்களான்னு தெரியல. அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல. இப்போ லண்டனில் வந்து பிரியங்கா இருக்கா சொல்லியிருந்தீங்க சார். அங்கே வந்து லண்டனில் வந்து பிரியங்காவுக்கு வந்து அடுத்த கல்யாணம் சொல்லி பேசுகிறாங்களே சார், அது உண்மை தானே சார்? இல்லை, அதெல்லாம் தவறான தகவலாக தான் தெரியுது. அப்படி கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க ஒரு டூர் போயிருக்கிறாங்க, அந்த டூரை பற்றின வீடியோவே அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கே போகிறோம் வரோம்னு. ஆனால் வந்த பிறகு இதை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு புஸ்தா வைக்கிறதுக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட்லாம் பேசினாலும் அவங்க சொல்லி தான் பேசுகிறாங்க சார். பேசியிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கப்போ எல்லாருமே கான்டாக்ட்லாம் இருப்பாங்க டெய்லி. இந்த மாதிரி வரப்போ பேசியிருக்கேன், நான் இந்த அவங்க தரப்பில் ஏதாவது பேசியிருக்கலாம். அவங்களுக்கு பிரியங்கா வந்து இந்த ஆட்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கலாம், என்ன வருத்தம் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், அதை பற்றி பேசுகிறோம்
அப்படி இதெல்லாம் நான் ஜஸ்ட் நார்மல் தானே அதெல்லாம். அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிக்கா சார் எங்களோட